ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்ட்ரைட் பேண்ட் கட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரெண்டாக ஃபோல்டு பண்ண ஒரு ஃபேப்ரிக்கில் 1 இன்ச் மார்ஜின் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். மேலே அது மாதிரி மெஷர்மெண்ட்டுக்காக நம்மளோட வேஸ்ட் ரவுண்டில் எவ்வளோ ஒரு 4 டிவைட் பண்ணி 2 இன்ச் ஆட் பண்ணி நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். க்ராச் ஏரியாவுக்கு வந்து பெல்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுறதுனால 1.5 இன்ச் நான் வந்து மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணிவிட்டு அதே வேஸ்ட் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதே நம்ம 2 இன்ச் ஆட் பண்ணோம் இல்லையா, அதே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அது போக நம்ம எக்ஸ்ட்ரா கர்வுக்காக 2.5 இன்ச் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது நம்ம அந்த க்ராச் ஏரியா லைனில் மேல் பக்கமும் கீழ்ப்பக்கம் 2.5 இன்ச் அதே தான் மார்க் பண்ணணும். இப்போ இன்ச்சு டேப்பை வந்து அந்த க்ராச் ஏரியா நம்ம மார்க் பண்ணியிருக்கணும் இல்லையா, அதுலேருந்து ஃபோல்டு பண்ணும்போது எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அதை தான் நம்ம கால் ஓப்பனுக்காகவும் அங்கேயே மார்க் பண்ணிக்கணும். ஓப்பனுக்காகவும் எக்ஸ்ட்ராவும் அதில் மார்க் பண்ணிக்க. ஸ்ட்ரைட்டாக இதில் நம்ம லைன் போடலாம். இப்போ நம்மளோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்களா, கரெக்டாக நமக்கு எல்லா இடம் ஒரே பக்கமும் ஒரே மாதிரி வரணும். இப்போ கர்வ் வரைச்சிக்கலாம். கால் ஓப்பனுக்காக வந்துட்டு நம்ம எவ்வளவு தேவையோ, அதாவது நமக்கு 6 இன்ச்சு வேணும்னா 3 ஒரு பக்கம் 3 ஒரு பக்கம் வேணும். இங்கே நான் வந்து 10 இன்ச் எடுக்கிறனால ஒரு பக்கம் 5 இன்ச்சும் இன்னொரு பக்கம் 5 இன்ச்சும் 10 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அது எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ஃபேப்ரிக்லேயும் நம்ம அதே தான் மார்க் பண்ணணும். இப்போ ஷேப் பட்டியில் நம்ம அந்த க்ராச் லைனில் இருந்து அந்த கீழே வரைக்கும் அதே மாதிரி மார்க் பண்ண இடத்துல அப்படியே ஷேப்பாக வரைஞ்சிடலாம். ஆப்போசிட் சைட்லேயும் அதே தான் ஷேப் பட்டியில் தான் வரையணும். இதில் நம்ம ஸ்ட்ரைட் ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ணால் அந்த அளவுக்கு அந்த ஷேப் அழகாக வராது பேண்ட்டில். இந்த மாதிரி ஷேப் பட்டியில் தான் நம்ம இதை கட் பண்ணணும், மார்க் பண்ணணும். நமக்கு எக்ஸ்ட்ரா லூஸ் வரணும்னா அது வந்து நம்ம வந்து 2வது பார்ட்டில் தான் நம்ம வந்து அந்த மார்க் பண்ணிக்கணும். இப்போ அதே ஸ்கேல் வச்சு மேல் பாகத்தில் கொஞ்சமாக ஷேப் நமக்கு கொஞ்சம் கர்வ் வரைஞ்சிக்கலாம். 1/4 இன்ச் நமக்கு நம்ம மார்க் பண்ணதுலேருந்து உள்ள பக்கமாக வர்றது மாதிரி இருக்கணும். அந்த ஷேப்பு கொஞ்சமாக வெளியில் வந்துட்டு 1/4 இன்ச் உள் பக்கம் வர்ற மாதிரி. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்ட்ரைட் பேண்ட்டு இப்படி தான் நம்ம கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணும்போது அந்த லுக் நல்லா இருக்கும். நம்ம போடும்போது நமக்கு கரெக்டாக அந்த கால் ஸ்ட்ரைட்டாக சிகரெட் பேண்ட் டைப், இதுதான் சிகரெட் பேண்ட், இப்படி தான் கட் பண்ணணும். நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஸ்கேலில் வரையும் போது அந்த இடத்துல வந்து அந்த ஷேப் அழகாக வராது. ஒரு பக்கம் நம்ம ஸ்ட்ரைட் ஸ்கேல் வரைஞ்சிட்டோன்னா அந்த ஷேப் கரெக்டாக வராது. இப்போ நம்ம வந்து க்ராச் ஏரியாவிலேருந்து 1 இன்ச் டவுன் பண்ணி ஒரு சரிவாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இதை நம்ம லாஸ்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் பேக் பார்ட்டு கட் பண்ணும்போது செகண்ட் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம இந்த மாதிரி மார்ஜின் பக்கம் வச்சு நம்ம கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோன்னா நம்ம வந்துட்டு பேண்ட்டு நிறையா ரிங்கிள்ஸ் வரும். நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக்கை கட் பண்ணோமோ மிடில் வச்சு அதே மாதிரி மிடில் போட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ இதில் வந்துட்டு செகண்ட் பார்ட்டில் நமக்கு 3 மெஷர்மெண்ட்டு தான் வேணும். க்ராச் ஏரியா, மேலே ஹிப் சைடு, அப்புறமாட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கிற நம்மளோட க்ராச் ஏரியாவிலேருந்து கீழே கால் பக்கம், இந்த 3 அளவு தான் இதில் தேவைப்படும். எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு மேலே ஹைட் கொடுத்துட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். க்ராச் ஏரியாலையும் இதுலேயும் நான் 2.5 இன்ச்சு தான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கர்வ் ஸ்கேலில் கர்வ் வரையலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ லூஸ் வேணுமோ, இப்போ நான் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி கீழே 1.25 இன்ச்சு வர்றது மாதிரி நான் ஸ்கேலை வச்சு அப்படி ஷேப் வரைகிறேன். ஏன்னா லைனிங்னால கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது இல்லையா, அதனால. இதே இது நீங்கள் நார்மல் ஃபேப்ரிக்காக இருந்ததுன்னா அதே 2.5 இன்ச் நீங்கள் பண்ணிங்கன்னா 1 இன்ச்லேயே நீங்கள் முடிகிறது மாதிரி வரணும். ஏன்னா 1 இன்ச்சு தான் கரெக்டான அளவு, அதுக்கு கம்மியாகவும் வரக்கூடாது, அதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவும் நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ பாக்கியெல்லாம் நமக்கு சேம் தான். இந்த ஃப்ரண்ட் சைடில் உள்ளதெல்லாம் நமக்கு சேமாக தான் வரும். பேக் பார்ட்டில் வந்துட்டு சைடில் மேலே 2 இன்ச்சு மேலே நம்ம தூக்கி வரைச்சிருக்கிறோம் இல்லையா, அது வந்து ஹிப் ரவுண்டு சீட்டை கரெக்டாக உட்கார்றதுக்காக நம்ம க்ரோச்சில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வராமல் இருக்கிறது தான் அந்த எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறோம்.
நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் 1 இன்ச் டவுன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் ஃபோல்டு பண்ணி நமக்கு இதில் ஒரு மார்க் பண்ணணும் இல்லையா, டாட் பிடிக்கிறதுக்காக அதை சேமாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சின்ன ஒரு டிப்ஸு என்னென்னா, இது வந்து ஒரு 5-5.5 இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து இந்த டாட் பிடிப்போம். அப்படி பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த க்ராச் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் மார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த சாக் பீஸில் வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட்லேயே அதேமாதிரி மார்க் பண்ணிவிட்டு பார்க்கும்போது 5-5.5 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம இதை வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணும்போது நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது, ஃபேப்ரிக் எப்போவுமே அதோட எட்ஜில் வச்சு நம்ம கட் பண்ணக்கூடாது. மிடில் வச்சு இந்த மெட்டீரியலை நம்ம எந்த ஷேப்பில் வெட்டினோமோ மிடில் வச்சு அதே மாதிரி தான் நம்ம மிடில் வச்சு தான் கட் பண்ணி எடுக்கணும். நம்ம எட்ஜில் வச்சு கட் பண்ணிட்டோம்னா இந்த துணி வந்துட்டு நமக்கு ரொம்ப இழுத்து கொடுத்துரும். அந்த ஷேப்பு அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் வரும்போது நமக்கு நல்லா இருக்காது. நம்ம பேண்டோட மெட்டீரியல் நம்ம எந்த பொசிஷனில் நம்ம வெட்டினோமோ அதே பொசிஷனில் தான் அந்த மெட்டீரியல் மெயின் ஃபேப்ரிக்லேயும் வச்சு நம்ம வெட்டணும். துணி மிச்சமாகுதே, கொஞ்சம் எட்ஜில் நிறைய துணி வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வெட்டிடுவோம். அது தப்பு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி பேண்ட் கட் பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டிய மெயின் ஒன்று வந்துட்டு, மெட்டீரியல் வந்து ஸ்ட்ரைட் பீஸில் தான். சிலவங்க மறந்து கூட டிசைன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கால வெட்டிடுவாங்க. அந்த மாதிரி வெட்டினா அந்த பேண்ட் ஷேப் நல்லா வராது. பேண்ட் எப்போவுமே நேர் பீஸ் துணியில் தான் வெட்டணும். இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அது வெளிப்பக்கமாக இருக்கிற துணியிலலாம் மார்க் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஸ்ட்ரைட் பேண்ட் கட்டிங் வந்துட்டு இன்னும் சின்ன அதாவது கால் ஓப்பன் வந்து சின்ன சைஸில் உள்ளதை நான் போடுறேன். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், டவுட் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.